ஜென்சி கிட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்ப அப்படின்னா, தமிழ்நாட்டுல ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து இன்னைக்கு அவங்கள முதலமைச்சரா ஆக்கியிருக்கோம். ஓகே, நல்ல விஷயம் தான். திமுக, அதிமுக மேல அதிருப்தி உண்டாச்சு. அவங்க மேல நம்பிக்கை இல்ல. இழந்து போய் அவங்க ஏகப்பட்ட ஊழல்கள செஞ்சு மக்கள் வெறுத்து போய், இன்னைக்கு இவங்கள தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கு தமிழ்நாடு. சோ இத என்ன பண்ணணும் அப்படின்னா, இத அப்படியே விட்டுட்டு போகாம, அவங்கள பார்த்து கேள்வி எழுப்பணும். ஏன்னா, இதுவரை அதிமுகலயும் சரி, திமுகலயும் சரி, இருக்கக்கூடிய எம்.எல்.ஏக்களை விட, தமிழக வெற்றி கழகத்துல உள்ள எம்.எல்.ஏக்கள் பின்னாடி தான் அதிகமான குற்ற பின்னணி இருக்கு. சோ இவங்க ஈஸியா அது அடுத்தடுத்து ஊழல்களை பண்றதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. என்னதான் விஜய் அவர்கள் என்னோட சென்டர்ல தான் அந்த ஆட்சி இருக்கும், யாருமே ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படின்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னாலுமே அங்கங்க ஊழல் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பேர் ஒரு அரசு அலுவலகங்களுக்கு உங்களோட வேலைக்காக போயிருப்பீங்க? அந்த ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் லஞ்சம் கொடுத்திருப்பீங்க? நான் லஞ்சம் கொடுத்தேன். எங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன் போனப்ப, அங்கே என்கிட்ட ரூ. 300 லஞ்சமா வாங்குனாங்க. இந்த மாதிரி இன்னுமே ஏகப்பட்ட இடத்துல லஞ்சம் போய்கிட்டு தான் இருக்கு. சோ நம்ம ஆட்சியில உள்ளவங்கள சரி, அதுக்கப்புறம் இந்த லஞ்சம் வாங்குறவங்க எல்லாத்தையும் பார்த்து கேள்வி கேட்டா மட்டும்தான் இந்த ஆட்சி ஒழுங்கா நடக்கும் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. இல்ல அப்படின்னா இதுக்கு முன்னாடி திமுக, அதிமுகல என்ன நடந்துச்சோ அதேதான் இந்த கட்சியிலையும் தொடரும், இந்த ஆட்சியிலையும் தொடரும் அப்படின்ற மாதிரி என்னோட கருத்து. உங்களோட கருத்து, எத்தனை பேரு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் லஞ்சம் கொடுத்தீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க.